எப்படா சம்மர் ஹாலிடே எல்லாத்துக்கும் முடியும்னு நினைப்பாங்க. நான் வந்து யோகிக்காக ஒரு வேலை வச்சிருந்தேன். அதனால எப்படா சம்மர் ஹாலிடே வரும்னு நினைச்சிருந்தேன். நீங்க உங்க குழந்தைக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வீட்டில் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதை வந்து நான் வழிபாடு விஷயமும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனேங்கிறதும் எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் காமிச்சிருக்கேன். நீங்க பாருங்க. இப்படிதான் வந்து இந்த ஸ்டடி ரூம் சொல்லி யோகிக்காக வந்து ஸ்பெஷலா கட்டினது. வீடு கட்டும் போதே வந்து அவங்க அப்பா பிளான் பண்ணி தான் வந்து கட்டினாங்க. எங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ரூமை. ஏதாவது புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன லைப்ரரி வந்து வீட்டுல வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து நான் சொந்த வீடு கட்டும் போது எப்படி பூஜை ரூமுக்கு நான் சொன்னனோ அதே மாதிரி ஸ்டடி ரூம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். அது நிறைய புத்தகங்கள் நம்ம வந்து வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து படிக்கணும் ரிலாக்ஸா உட்காந்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து அதை கடைபிடிச்சோமான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்ல, உண்மையை சொல்ல போனா. ஆனா இந்த புத்தகங்கள் எல்லாமே என்னோட பெரிய சொத்து. இது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச புத்தகங்கள் தான். இதுல முக்காவாசி வந்து படிக்காத புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. நிறைய வந்து பாவிஜய் கவிதைகள், கோபிநாத் சாரோட அவங்களுடைய அந்த நூல்கள், அப்புறம் வைரமுத்து சார், முத்துக்குமார் நாவல், இது எல்லாமே வந்து கவிதைகள், இது எல்லாமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி கதைகள் புக்குகள்லாம் எல்லாமே வந்து இருக்கும். இதுல மோட்டிவேஷன் சம்பந்தமான புத்தகங்களும் இருக்கும். இதை நான் வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து என் வாழ்க்கையில வந்து நான் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து அதை மாத்தினேன். ஸோ வந்து ரொம்ப துவண்டு போன நேரத்துல, ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல இந்த புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிறந்த நண்பனா இருந்திருக்கு. அது எல்லாமே நான் பேசிக்கிட்டே யோகிட்ட சொன்னேன். இந்த புத்தகங்கள்லாம் இப்ப வாங்கினது, இது வந்து இந்த டேல வாங்கினது. ஏன்னா ஒரு புத்தகம் நான் வாங்கும்போது அந்த டேட்டை வந்து நான் குறிச்சு வைப்பேன், இந்த நாள்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கவிதைகள், மகாகவி பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் எங்க வீட்டுக்காரும் படிச்ச அந்த நோட்ஸ், காலேஜோட அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப்ல ஒரு 100 ரூபா இருந்துச்சு. என்னடா 100 ரூபா லக்கியா இருக்கு, நமக்கு பணமா வந்துட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி நான் யோகிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 21, 2013 மெமரபிள் டேன்னு போட்டிருக்கேன். சத்தியமா என்ன மெமரபிள் டேன்னு தெரியவே இல்லை. 555 வேற ஏஞ்சல் நம்பர் வேற. அது என்னன்னு எனக்கும் தெரியல. அப்ப ஏஞ்சல் நம்பர்லாம் எனக்கு தெரியாது. நான் சாமியும் கும்பிட்ட மாட்டேன். கோடம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு என்ஜிஓல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் தான் நினப்பு இருக்கு அந்த வருஷத்துல. ஆனா என்ன பண்ணேன், அது யார் கொடுத்தா என்னன்னே தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நல்லதா விஷயமா நடந்திருக்கும். அதனாலதான் மெமரபிள் டேன்னு வச்சிருக்கேன். நம்ம மனசு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க எல்லாத்தையுமே மறந்துடுது. ஆனா நம்ம இப்ப நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம போட்டு போட்டு மனசை குழப்பிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து தோணுச்சு. திரும்ப நம்ம புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கணும், வாசிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரம் மொபைல்லே இருக்கக்கூடாது. வெறும் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பொதுவா வந்து லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா யோகி நிறைய ஆக்டிவிட்டி வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருப்பேன். கொரோனா டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்குலாம் அனுப்பவே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்ப வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இதுல வந்து இந்த பில்லு, இந்த மாதிரி விஷயங்கள், சாவி, இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மாட்டலாம் சொல்லி வாங்கியிருந்தது. இது எப்ப வந்துச்சுன்னே தெரியல. பிளிப்கார்ட்ல போட்டிருந்தது. அது பிரிச்சதே வந்து இங்கதான், இன்னைக்குதான் பிரிச்சேன். ரொம்ப வருஷமா இதுக்குள்ளேயே கடந்திருக்கு. நிறைய புதையல்கள், நிறைய பரிசுகள், நிறைய எக்ஸைட்மெண்ட்டான அந்த விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிச்சு. என்னோட ஃபேமிலி போட்டோ, எங்க அப்பா, எங்க அண்ணன், நானு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா இருக்கிற போட்டோ வந்து கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டோ. அது ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். அது வந்து இன்னைக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த போட்டோவை நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அதுல வந்து நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அடையாளமே தெரியல. எனக்கே பார்க்கும்போது இப்படி ஆயிட்டமா, எப்படி இருந்தேன் நான், இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லபடியா வந்து இந்த ரூமை வந்து யோகியோட உதவியோட நல்லபடியா வந்து அவனுக்கும் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. 3 மணி நேரம் வந்து மூச்சு திணற திணற கிளீன் பண்ணோம். நல்லபடியா வந்து பூஜனே வருது. நல்லபடியா கிளீன் பண்ணிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாய் மட்டும் மேல அங்க செல்ஃப்ல வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஓரத்துல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் இனிமேல் நல்லா மழையா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கிடையில வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க வந்திருந்தாங்க. மீட்டர் வச்சு இப்பெல்லாம் வராதுங்களே, அது மாதிரி வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து நானும் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து குளிச்சேன். அதுக்கிடையில நான் ஹாஸ்பிட்டல் வேற போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு ஊசி எல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். அப்புறம் வந்து திரும்ப வந்து தலை குளிச்சேன். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கறனால அந்த அவர்கிட்ட போனே எனக்கு சரியாயிரும் ஒரு நம்பிக்கை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து சரியாயிருச்சு. நான் வந்து நல்லபடியா வந்து அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஊசி போடும்போது இன்னைக்கு சிரிச்சுட்டேன், அவருமே சிரிச்சுட்டாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் தலை வந்து பாரமா இருக்கு. நம்ம 4 முடி வச்சிருக்க, நமக்கே வந்து இப்படி இருக்கே, நிறைய முடி வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பண்றாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. அதுல வந்து பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த மூலிகை அந்த நமக்கு வெத்தலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துளசியோட விதை இதெல்லாம் போட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆவி பிடிச்சேன், வேது பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. அது வேது பிடிச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதா இல்லை.
நம்ம தலை குளிச்சாலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுங்கிறது ரொம்ப பண்ணுவோம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பண்ணாம ரொம்ப வருஷம் ஆச்சு பண்ணி. யோகி வந்து வயித்துல இருக்கும் போது பண்ணது. அப்ப எல்லாமே ஆசாசியா பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தோணுச்சு, சரி தலை பாரமா இருக்கு, நீர் வந்து கோத்து இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்னு சொல்லிட்டு மூலிகை எல்லாம் கலந்து மூலிகை சாம்பிராணியும் சேர்த்து போட்டு நான் வந்து முடியில வந்து நல்லபடியா வந்து அந்த ஈரம்லாம் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை பாரம் வந்து குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே, நம்ம ஹெல்த்துக்கு பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கும் பண்ற ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கும். அது 100க்கு 100 உண்மை. அது மட்டும் இல்லாம மிளகு ரசம் வச்சு அப்பளம் வச்சுதான் இன்னைக்கு சாப்பிட்டேன். ஏன்னா அவர் டாக்டர் சொன்னாரு, ரொம்ப ஆயில் ஃபுட்லாம் சேர்க்காதீங்க, நீங்க வந்து லைட்டா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ரசம்னாலே வந்து பாத்தீங்கன்னா மருந்து தான், அதுல இல்லாத மருந்தே வேற எதுலையுமே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரசமும் அப்பளமும் வச்சு நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய வச்சுட்டு நான் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்தேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த மாத்திரை போட்டனால வந்து தூக்கமா வந்துச்சு. கொஞ்சம் வந்து படுத்திருந்தேன், ரெஸ்ட் எடுத்தேன். திரும்ப வந்து 5:30 மணிக்கு யோகியை வந்து சிலம்பம் கிளாஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை வந்து பார்க்கணும். அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கொடுத்த அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு, மாலை நிலவாசல்ல போட்டு அதையும் வந்து ஆத்துல தண்ணி கம்மியா இருந்தாலும் அதை வந்து ஆத்துல விட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவன் பெருமானை போய் பார்க்கறதுக்கு போயாச்சு. சனீஸ்வர பகவான்ட்டையும் நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு அந்த எல் தீபம் வந்து ஏத்தியாச்சு. இன்னைக்கு வந்து நான் கோவிலே வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு முடிச்சு போட அந்த மாத்திரை போட்டனால எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப தள்ளுற மாதிரியே இருந்துச்சு. அதனால வந்து என்னால எதுவுமே மாதிரி சுறுசுறுப்பா இன்னைக்கு பண்ண முடியல. ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணேன். ஆனா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் அதுக்கப்புறம் 2 வந்து எல் தீபம் வந்து சனீஸ்வர பகவானுக்கும் வேண்டிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாமி நல்லபடியா கும்பிட்டு வில்வமும் தாமரையும் கொடுத்து நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கும்பாபிஷேகம் வேற வரப்போகுது நம்ம பூமிநாதருக்கு. அதுவும் வந்து வந்தா நல்லபடியா போய் கலந்துக்கணும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பூமிநாதர் ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா துணையா இருக்காரு. நிறைய ஊர்ல இருந்து வராங்க. நிறைய நார்த் சைட்ல இருந்தெல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவனை பார்த்தாச்சு, ஹரியை பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதின 1008 ஸ்ரீராம நாமத்தை அந்த நோட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டு துளசியும் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதம்பமும் வாங்கிட்டு போய் பக்தி ஆஞ்சநேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சு அர்ச்சனை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா வந்து போச்சு. ஸ்லோவா போனாலுமே என்னுடைய டார்கெட்டை வந்து நான் முடிச்சிட்டேன். யோகியோட ஃபர்ஸ்ட் டே லீவை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து அவரை வச்சு நான் வந்து ஒரு ரூமே வந்து கிளீன் பண்ணிட்டேன். அப்படிங்கிறதுல ஒரு சக்சஸான நான் பிளான் பண்ணது நல்லபடியா நடந்துச்சு. சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டது, அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு துளசி சாற்றினது, இந்த நோட்டை வச்சு நான் வந்து ஸ்ரீராமஜெய நோட்டை வச்சு நான் வந்து வேண்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கும் நிறைவா இருந்துச்சு. இன்னைக்கு பௌர்ணமி வேற, நல்ல நாள்ல சனிக்கிழமையில நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து அதை வச்சு படைச்சிட்டோம். இதை வந்து வீட்லயே வந்து வச்சுக்க சொன்னாங்க. நீங்க பூஜை ரூம்லயே வச்சு நீங்க வந்து வச்சு பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது, கோவில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்லதுதான். ஏன்னா அதுல ராமர் ஜாதகமும் இருக்கு. அது வந்து பூஜை ரூம்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பசங்களா இருந்தாலுமே நல்லபடியா மந்திரங்கள்லாம் சொல்லி, அந்த மந்திரத்துக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு லைன் மட்டும் சொன்னாங்க, நவகிரக தோஷம் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல சனீஸ்வர பகவானை போய் விளக்கு வச்சு போட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயரை வந்து பாத்துறேன். அப்புறம் சனீஸ்வர பகவான் நீ நேரா வந்து ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ரெக்கமெண்டேஷன் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லைங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சு எனக்கு வந்து நல்ல அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் வந்து தப்பு பண்ணாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தானே எங்களுக்கு வந்து இறைவன், நீங்க தானே அப்பா அம்மா எல்லாம், நீங்க வந்து தப்பு பண்ணாம தடுங்க, அந்த நேரத்துல எனக்கு வந்து நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலே துளசி கல்கண்டு கண்டிப்பா கிடைக்கும். அதையும் வந்து வாங்கிட்டு நல்லபடியா வந்து வேண்டியாச்சு. இன்னைக்கு டே வந்து சனிக்கிழமை இப்படிதான் போச்சு. அதுல ஸ்பெஷல் என்னன்னா இந்த நோட்டை வச்சு நான் படைச்சனால எனக்கு வந்து இந்த ஆஞ்சநேயர் பக்தி அந்த ஆஞ்சநேயரோட போட்டோ வந்து கிடைச்சிச்சு. அவரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் பௌர்ணமி பூஜை செய்யணும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உப்பு தீபமும் குலதெய்வ விளக்கும் அதுக்கப்புறம் ஈஸ்வர பகவானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கும் வந்து ஏத்தி சிவபெருமானுக்கும் ஏத்திட்டு நான் வந்து மாடிக்கு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா மாடியில சந்திரன் வந்து அப்பதான் வந்தாரு, 8 மணிக்கு தான் வந்தாங்க. ஏன்னா காத்து மழை இதெல்லாம் இருந்தனால நேத்தெல்லாம் சரியான மழை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்திரன் வந்து தெரியாம இருந்தாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். நல்லபடியா வந்து பார்த்து அவங்களுக்கு நான் லைவ் வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அதுல குபேர அர்ச்சனை எல்லாமே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு வைக்க வேண்டிய அந்த தண்ணீரும் வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன அந்த தண்ணியில சேர்த்து நான் வச்சேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். லைவ்ங்கிற ஆப்ஷன்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ வந்து இருக்கும். அப்படி இல்லாதவங்க அது டவுன்லோட் ஆகி நம்மளோட சேனலோட அந்த வீடியோ லிஸ்ட்லயும் இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கலாம். நல்லபடியா வந்து காத்து மழை எது வந்தாலும் சரி சந்திர பகவானை தரிசிச்சாச்சு இனிமே நல்லதே நடக்கும்னு வேண்டிக்கிட்டேன்.
மனசு தெளிவா இருந்தாலே, மனநிலை சமநிலையா இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். மனக்குழப்பத்துல நம்ம நிறைய தடுமாற்றமாகும். அது தெளிவா இருக்கணும்னு சொல்லி சந்திர பகவானை வேண்டியாச்சு. இதனுடைய லாங் வீடியோ லைவ்லயும் இருக்கும், நம்ம வீடியோ லிஸ்ட்லயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லபடியா எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.